அனைவருக்கும் வணக்கம். இப்போ 11th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல் பாக்ஸில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னா பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர், இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒன்று தான் என்ட்ரு பண்ணணும். அது என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிக்கிங்க. ஒன்று அப்ளிகேஷன் நம்பரா இல்லைன்னா பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பரா, ரெண்டில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த 2 நம்பரும் எங்கே இருக்கும்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்டில் முதல்ல இருக்கிற நம்பர் தான் இந்த அப்ளிகேஷன் நம்பர். அது ப்ராக்கெட்டில் உள்ளது பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர். இந்த பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் சில பேருக்கு பழைய மார்க் ஷீட்லேயும் இருக்கும். ஆனால் பழைய மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிடாதீங்க. அந்த நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும். அடுத்த பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணும்போது அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காம பாருங்கள், அதே ஃபார்மேட். அதாவது உங்கள் இயரு ஐஃபன் மந்த்து ஐஃபன் டேட்டு, இந்த ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். ஐஃபனுக்கு பதிலாக அண்டர் ஸ்கோர் ஒன்று இருக்கும், அதை என்ட்ரு பண்ணாதீங்க. அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாது. ஐஃபனை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸில் கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். கேப்சானா 2 நம்பரை ஆட் பண்ண சொல்லி அதோடைய ஆன்சரை அதில் என்ட்ரு பண்ணணும். மறக்காமல் அந்த ஆன்சரை என்ட்ரு பண்ணுங்கள். அவங்க கொடுத்த நம்பரை என்ட்ரு பண்ணாதீங்க, ஆன்சரை நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். இந்த 3ஐயும் நீங்கள் என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்கள் நேம் வரும். கீழே டவுன்லோடு ஹால் டிக்கெட் இருக்கும். அந்த டவுன்லோடு ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோடு பண்ணும்போது உங்கள் நெட் ஸ்பீடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லோரும் ஒரே டைம் ஓப்பன் ஆகும்போது இந்த பேஜ் கரெக்டாக ஓப்பன் ஆகாது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாது. ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண பிறகு அது ஒரு தடவை தரவாக செக் பண்ணிக்கிங்க. அதில் உங்கள் நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதில் உள்ள நேம் தான் உங்களுடைய மார்க் ஷீட்டில் அப்படியே வரும். அடுத்தது நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, என்னென்ன சப்ஜெக்ட் எழுத போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது எக்ஸாம் சென்டர், நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற சென்டர் அட்ரஸ் அங்கே இருக்கும், அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஹால் டிக்கெட்டில் இந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இல்லை, ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக மாவட்ட கல்வி அலுவலகம் அங்கே அடுத்த நாளே போயிடுங்க, போய் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. சில பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாது, நோ ரெக்கார்ட் நோ டேட்டா ஃபவுண்டுன்னு வரும். அவங்க ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆவது நாள் நீங்கள் மாவட்ட கல்வி அலுவலகம் அங்கே போங்க. போகும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ரெசிப்டை எடுத்துகிட்டு போங்க. அங்கே உங்களுக்கு ஹால் டிக்கெட் தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.